வேலுப்பிள்ளை பிரபாகரன். இவர் இந்திய வரலாறு மட்டுமல்லாமல் உலக வரலாற்றிலே ஒரு சகாப்தம் என்று சொல்ல வேண்டும். இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்ட வங்கத்து சிங்கம் நேதாஜி பெயரை கேட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரனுக்கு இன்று வரையிலும் நெஞ்சிலே பயம் வரும். அப்படிப்பட்ட வீரனை தலைவனாக கொண்டவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன். இவர் வாழ்ந்த காலத்தில் தமிழின் மூச்சு, தமிழ் மக்களின் உயிர் என்று வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் தமிழ் மக்களினுடைய பாதுகாப்பு, தமிழ் இனத்தினுடைய ஈழத்தினுடைய விடுதலை. வங்கத்து சிங்கம் நேதாஜி, இளைஞனை உன் இரத்தத்தை கொடு, இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் தமிழ் மக்களுக்காக இறுதி வரை இரத்தத்தை தந்த ஒரே இளைஞன் வேலுப்பிள்ளை பிரபாகரன். இப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த தேசத்திலே மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். எப்படி வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய மறைவுக்கு இன்று வரை நாம் விடை தெரிய முடியவில்லையோ, அதே போலதான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்றாவது ஒரு நாள் உதித்து வருவான் என்று நம்புவோம். ஆனால் ஈழம் தமிழ் மக்களுடைய கனவு. அந்த ஒரு மனிதன் இல்லை என்று சொன்னவுடன் இன்று முள்வேலி கம்பியிலே தமிழர்களின் நிலை. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இந்த மண்ணிலே அபகரிக்க வேண்டும். அவர் தமிழ் ஈழம் மட்டுமல்ல, சிறந்த ஆன்மீக சிந்தனையாளர். வேலுப்பிள்ளை பிரபாகரன் மறைந்து விட்டார் என்று சொன்னவுடன் அங்கிருக்கக்கூடிய இந்து மத கோயில்கள் அடித்து நொறுக்கப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், வேலுப்பிள்ளை பிரபாகரன் வழிபட்ட ஆலயங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டது. கண்டி கதிர்வாகம் கோயிலிலே அதிகமாக பற்றுடையவனாக இருந்தார். அந்த கோயிலில் அடித்து நொறுக்கப்பட்டது. ஒரு தமிழ் வீரனும் தன்னுடைய கடமையை செய்கின்ற பொழுது அவர் கண்டி கதிர்காமனை வணங்கிவிட்டு அவருக்கு ஆசி வழங்குவதாக வரலாறு. அப்படிப்பட்ட ஆன்மீக சிந்தனையும் கொண்டவனாக, எப்படி இலங்கையை மீட்டெடுப்பதற்காக சூரனை கொள்வதற்காக அந்த கண்டி கதிர்காமனாக இருந்த திருச்செந்தூர் முருகன் அந்த அசுரனை கொண்டானோ, அதை மனதிலே வைத்து இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள அசுரனை கொள்வதற்கு அவர் அந்த கண்டி கதிர்காமனை வணங்கி வந்ததாக வரலாறு. அப்படிப்பட்ட ஆன்மீக சிந்தனையும் கூடியவர். உலக வரலாற்றிலே புரட்சியாளர்கள் எல்லாம் தீவிரவாதிகளாக சித்தரிப்பது புதிய கதை அல்ல. பிரிட்டிஷ்காரன் பார்வையிலே வங்கத்து சிங்கம் நேதாஜி ஒரு தீவிரவாதி. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், சந்திரசேகர் ஆசாத், சூர்யா சென், லோகமானிய திலகர், வ.உ.சி. சிதம்பரநாதர் பிள்ளை, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், சின்னமருது, பெரியமருது, வேலுநாச்சியார், முத்துவடுகநாத தேவர், சுந்தரலிங்கம், ஒண்டி வீரன், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அன்று தமிழ் தேசத்திற்காக, இந்திய தேச விடுதலைக்காக பாடுபட்டவர்கள். அன்று பிரிட்டிஷ்காரன் பார்வையிலே இவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள். அதே போலத்தான் சிங்களன் ஒருவன் பார்வையில் மட்டுமே பிரபாகரன் தீவிரவாதி. ஆனால் உலகத் தமிழர்கள் மத்தியிலே அவர் ஒரு விடுதலைவாதி. அவர் மறைவு என்பது எல்லா தமிழர்களுடைய வாழ்வில் வருத்தத்தையும் மனவேதனையும் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அவர் மறக்கவில்லை. தமிழர்கள் யாரும் அவரை மறக்கவில்லை. எல்லோரும் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்குத்தான் இன்று 62வது பிறந்த நாள் விழாவை தமிழர்கள் கொண்டாட வேண்டும். தமிழர்கள் நன்றி மறவாதவர்கள் என்பதை உலகறிய செய்வதற்கு இன்று நாம் அவருடைய 62வது பிரபாகரனுடைய பிறந்த நாளை நாம் போற்றி வணங்க வேண்டும். பிரபாகரன் வீழ்ச்சிக்கு பின்பு எத்தனையோ தமிழர்களின் துரோகம் இருக்கிறது.
பிரபாகரன் வீழ்ச்சிக்கு பிறகு எத்தனையோ தமிழர்களின் துரோகம் இருக்கிறது என்பது வரலாறு. அதை யாரும் மறந்துவிடவும் கூடாது. இறுதிக்கட்ட முள்ளிவாய்க்கால் போரிலே பிரபாகரன் தொலைபேசியிலே அழைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போராடுகின்ற போலி தலைவர்களை அழைத்து பேசிய பொழுது அந்த தலைவர்களெல்லாம் தொலைபேசியும் கைபேசியும் எடுக்காதன் விளைவாக 1,00,000 தமிழர்கள் இறுதிக்கட்ட போரிலே முள்ளிவாய்க்கால் போரிலே கொல்லப்பட்டார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? தமிழனை கொண்டவன் ஒரு தமிழன், தமிழனை கொண்டவர்கள் தமிழ் தலைவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கேவலம் அரசியல் செய்வதற்காக பிரபாகரனை வைத்து இன்றைக்கு எத்தனையோ பேர் அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரபாகரன் உயிரோடு இருக்கும் வரை போராடிய இந்த கூட்டம், திருமாவளவன், வைகோ, நெடுமாறன் போன்றவர்களெல்லாம் போராடிய அந்த கூட்டம் இன்றைக்கு வாய் திறக்க மறுக்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம்? ஒருவன் இல்லை என்பதற்குதான் இவர்களுக்கெல்லாம் ஒரு மமதை. இலங்கைக்கு சென்ற பொழுது அங்கே அந்த ஈனப்பயன் ராஜபக்சே கொடுத்த விருந்திலே கலந்து கொண்டவர்கள் இந்த தமிழின தலைவர்கள். அங்கே போய் சென்று தமிழின மக்கள் நிம்மதியாக வாழுகிறார்கள் என்று சர்டிபிகேட் என்று சொல்லி சான்றிதழ் கொடுத்தவர்கள் இந்த தமிழர்கள், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தமிழர்கள். இவர்களெல்லாம் இந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட வேண்டிய தீய சக்திகள். தமிழனாக வாழ்ந்தான், தமிழனாக மடிந்தான், தமிழுக்காக மடிந்தான், தமிழ் மக்களுக்காக உயிர் நீத்தான் பிரபாகரன். அந்த உத்தம தலைவனை போற்றி வணங்குவோம். அவனுடைய வரலாறை வருகின்ற சந்ததியினர் படிப்பதற்கு நாம் அவருடைய சிந்தனை கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பதிய வைப்போம் என்று சொல்லி இந்த நல்ல முயற்சியை செய்து கொடுத்த தம்பி கேசவன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.